பலத்துல நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிற்க முடியுமா, எழுந்துக்க முடியுமா காலையிலே அப்படின்னு தான் நினைச்சிட்டு படுக்கிறேன் ஜபத்தோட. ஆனா கர்த்தரை அதிகாலையில எழுப்பி அவர் ஒரு நாள் ஜீவனோட அங்க வச்சிருக்கிறாரு. அது பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச சகோதரிகள் தான், அம்மா மட்டும் தான், அக்காங்க தான், தங்கச்சிங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்பொழுதும் இந்த நாளில கூட ஆண்டவர் நேரத்தில் நிற்க வச்சு நன்றி. நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து என்னை ஒரு 28 வருஷம் 29 வருஷத்துக்கு முன்பதாக என்னை அழைச்சார். எப்படி அழைச்சாருன்னா என் கணவர் மூலமா என்னை அழைச்சாரு. அவருக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா வந்து கோயில் பூஜாரி. நாங்க வந்து எங்க ஊர் நம்பூதிரி நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுல இருந்து நாங்க வந்தவங்க. எங்க அப்பா வந்து கோயில் பூஜாரி. நாங்க கோயில தான் நான் வளர்ந்தேன். கோயில தான் இருப்பேன் 24 மணி நேரமும். அந்த கோயிலே தான் சுத்திட்டு இருப்பேன். எந்தெந்த கோயில் போறாங்களோ எந்தெந்த மலை எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள கிடந்த ஒரு பிள்ளை தான் நான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் சென்னைக்கு வந்த புதுசுலே கணவர் பழக்கம். கணவர் தான் எனக்கு முதலா தேவனுடைய வார்த்தையை என்கிட்ட கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அவர் லவ் பண்றதா கொடுத்தாரு. நான் இது வந்து அநேகருக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டியெல்லாம் தெரியும். அதனால நான் அதை சொல்றேன். அப்போ வந்து நான் உன்னை விட்டு விலகு கழுவுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தேன். அப்போ நான் அது வந்து நான் புரிஞ்சுக்கல. ஏன்னா அப்போ எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல கொடுத்தாரு அந்த வார்த்தையை. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பேச தெரியாது. நான் கேரளாவில் தான் அப்போ தான் வந்திருக்கேன் ரீசெண்டாக. நான் ஃபுல்லாக வளர்ந்ததாங்க. அப்போ அந்த வார்த்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அது கொஞ்ச நாள் கழிச்சு என் கணவருக்கு நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு கண்டிஷன் போட்டேன். அவர் கிறிஸ்டியன். அவர் வந்து சின்ன வயசுல அவர் ரட்சிக்கப்பட்டாரு, அவர் கிறிஸ்டியனா இருக்காரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் வந்து நீ எனக்கு கிறிஸ்டியன் தாலி கட்டிட்டாலும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் வீட்டுக்கு ஒத்துக்காம சர்ச்சுக்கு மட்டும் கூப்பிட்டியேன்னா நான் கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்திப்பேன், இல்லைன்னா எங்க ட்ரெயினில் போய் விழுந்துருவேன். அதனால தயவு செய்து அந்த சர்ச்சுக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கண்டிஷனோட கூட தான் என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள நான் நுழைஞ்சேன். அப்படி என்னன்னா அப்படி இருந்து அது நிறைய சாட்சிகள் அதை பிற்பாடு ஒரு நாள் சொல்ல கட்டத்து சித்தமானா இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவருக்குள்ள நான் வந்துட்டேன். ஆண்டவர் அறிஞ்சுட்டு சிஎஸ்ஐ சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ போன கொஞ்ச நாள்லேயே நான் ஞானசானம் எடுத்துட்டு அவங்க வந்து எப்படியும் ஒரு 6 மாதம் வந்தால் தான் ஞானசானம் கொடுப்பாங்க, எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் போய் கிளாஸ் எல்லாம் படிச்சு ஞானசானம் எடுத்து கொஞ்ச நாளே எனக்கு ஒரு அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு. சின்ன பிள்ளைங்களை ஊழியத்தில் நடத்துற ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற அந்த சின்ன அந்த பொறுப்பை இசப்பா என்கிட்ட கொடுத்தாரு. அதை கொடுத்து நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அது என்ன அழைப்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கழுவுன்ற வசனத்தை நான் ரொம்ப பிடிச்சி அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்தார். ஒரு ஊழியக்காரர் மூலமாக பேசும்போது இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் வேதத்தில் ஒரு சிஸ்டம் மூலமாக தேட ஆரம்பித்தேன். இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது யோசுவா 1:5 இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டர் அப்படி சொல்லும்போது அதிகமான ஆண்டவர் அந்த வார்த்தையை குறித்து அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு நிறைய வேலை. அதுக்கப்புறம் ஜீசஸ் காலேஜ் போவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8-7 வருஷம் அந்த அழைப்பை பற்றி நான் அறிஞ்சு கொள்ளும்போது யோசுவாவுடைய அழைப்பு, மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதை கழுவுனது யோசுவா 1:5 ஆண்டவராகிய தேவன் யோசுவா கொடுத்த அழைப்பு, மோசையோடு இருந்து போல. அப்போ நான் அறிஞ்சு கொண்டேன். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களே எப்படி ஒரு வார்த்தையை கிடைச்சி அது எப்படி இது பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்னை யோசுவாவை போல அழைச்சிருக்காரு, மோசையை போல அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்தில் அதிகமான வாஞ்சியை காண்பிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த அழைப்புல வந்துருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து பைபிள் தான் எத்தனை முறை படிச்சிருக்கோம், யோசுவா பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். கடந்த மாதம் அருமையான மகள் சஞ்சனா வந்து எத்தனை பேருக்கு வந்தீங்க, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி மெசேஜ் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்தா. அப்போ கவிதா சிஸ்டர் இன்னைக்கு இல்லை, அவங்க ஹஸ்பண்டுக்காக தான் நம்ம ஜெபிச்சோம். அந்த சிஸ்டர் எழுதுனா எனக்கு வந்துச்சு என்னன்னா நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அப்படின்னு எழுதியிருந்தாங்க, யோசுவான்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து அது படித்தேன். ஆனால் உண்மையாகவே அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன், இன்னும் நான் அதிகமாக யோசுவா குறித்து தியானிக்கணும்னு சொல்லி போன மாதத்துல நான் அந்த யோசுவா அதிகமாக தியானிச்சுட்டு வரேன். ஏன்னா சின்ன பிள்ளை தான் அவள் கொடுத்த அந்த மெசேஜ் யாருக்கு எப்படி இருந்துச்சு தெரியல. நான் போன மாதமே சொன்னேன், அடுத்த மாதம் சாட்சியாக நிற்கிறீங்க. உண்மையாக அந்த யோசுவாவுடைய அதிகாரத்திலிருந்து நிறைய காரியங்களை எடுத்து அதிகமாக நான் டேரில் எழுதி வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் படித்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், மெசேஜ் எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியம் நிறைய பேருக்கு தெரியும். நான் மறைமுகமாக ஜெகோவா ஷாலோ மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மினிஸ்ட்ரி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வருது. அது இப்போ அந்த இதில் தான் அதை நான் சாட்சியாக ஏன் சொன்னேன்னா, அதுக்கு மகள் போன மாதம் சொன்னாங்க யோசுவாவுடைய கருத்து நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் நிறைய கருத்து கொடுத்தாரு. அப்போ ஒரு சின்ன கழுதையோட வாயில வர வார்த்தை கூட நானும் ஒரு கழுதை தான் ரசம் சொல்லுவேன்.
சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் தானே, இந்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசலாம். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த உணர்ந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தை, இன்னைக்கு நான் பேச போற வார்த்தையை எனக்கு 3 நாள் முன்பதாகவே மேக சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டாங்க, சிஸ்டர் நெக்ஸ்ட் இதுல நீங்க மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. நான் வந்து 1 வாரமாவே நான் என்ன பண்றேன், அநேக மெசேஜ்கள் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஜெகோவா மினிஸ்ட்ரிஸ்ல. ஆனாலும் நான் என்ன பண்றேன், யோசிச்சுட்டே ஆவியானவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், என்னோட ஜெப நேரத்தில் பேசிட்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. நீதிமொழிகள் 21:31 வசனம். 21:31 நான் படிக்கிறதுக்கு லேட் ஆகிடும், நான் படிக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த வார்த்தையை குறிச்சு வச்சுங்க, பெண் இருந்தால் குறிச்சு வச்சு வீட்டில் போய் வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தையை வைத்து இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கரங்களை வச்சு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சொல்லுங்க, கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. யாரும் எந்த மனுஷனையும் பார்க்க இங்க வரல, யாரையும் பார்க்க வரல. நேரா சிஸ்டர் கூப்பிட்டாங்க, இல்ல நம்ம சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க ஜெபிப்பாங்க. எதையும் நம்பி இங்க வரல, நம்ம தேவனை நம்பி நம்ம இங்க வந்தோம். இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆராதனை வேலையில எத்தனை பேர் வந்தீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில இருக்கிறார். யாரையும் பார்க்க வேணாம், மனுஷனை பார்க்க வேணாம், ஜனங்களை பார்க்க வேணாம், எந்த காரியத்தையும் நம்ம பார்க்க வேணாம். இன்னைக்கு அவர் வார்த்தை நம்மோடு கூட ஆண்டவர் பேச போறாரு. ஆண்டவர் பேச போறத கழுதையை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட போறாரு. சொல்லுங்க, என்னோட பேசுங்க. அப்பா மறைச்சு என்னோட பேசுங்க, சிஸ்டர் மறைச்சு என்னோட பேசுங்கன்னு சொல்லி பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சத்தம் கேட்கும். வாழ்க்கையின் பாதையிலே காயங்கள் நேரிடுமே, வேதனை துன்பங்கள் பலவீனம், தனிமை சுகவீனம், கடந்தரை நடந்ததை நினைத்து வருத்தத்தில் மூழ்வதில் லாபம் இல்லை. உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நீ கலங்க வேண்டாம். அருமையான சகோதரியே, உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நீ கலங்க வேண்டாம். கரங்களை எப்படி சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருக்க. இயேசுவை போல இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருக்க. இயேசு இருக்கிறோமா? இயேசுவை உயர்த்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லை. அநேகர் இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம், நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு தனிமையான நிலைமை, அந்த நிலைமையில கர்த்தனோடு கூட சொல்லிக் கொண்டு, நான் இருக்கிற உனக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் சொல்லுங்க.
நன்றி அப்பா. என் அன்பு சகோதரிகளை எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்க. மரியாதை போல உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தைகள் அவர்களுக்கு கடந்து போகட்டும். நான் அல்ல ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 மைக் வேணாம்னு நினைக்கிறேன். மைக் ரெக்கார்ட் பண்றாங்க, அதனால மைக் வேணும். சரி, என்னன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜெகோவா ஷாலோம் மினிஸ்ட்ரிக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொண்டேன். நீதிமொழிகள் 21:30 நான் வாக்குத்தத்தமா எடுத்துக்கொண்டு நான் 12 மணிக்கெல்லாம் மெசேஜ் இது பண்ணி காலையில் அதிகாலையில போட்டுட்டேன். 4 மணிக்கெல்லாம் நான் போட்டுட்டு ஆலயத்துக்கு நாங்கள் 5 மணிக்கு ஜெயின் போயிருக்காங்க. 5 மணிக்கு வரணும் இல்லையா, சபைக்கு 5 மணிக்கு தான் வந்தால் தான் நம்ம அதை முடிச்சுட்டு சாராங்க 4:45 கிளம்பி வந்துருக்கோம். பைக்கில் வரும்போது என்னோட கூட அது எப்படி சொல்றது, ஒரு ஆப்போசிட் நெகட்டிவான சத்தம். மெய்யாவே ஆண்டவர் பேசிதான் நீ போட்டியா, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நீ பேச போறியா அப்படின்னு என்னோட கூட காதுல ஒரு சத்தம் பைக்கில் வரும்னா பைக்கில் வரும்போது ஜெபம் பண்ணிட்டேன். என்னோட கூட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு நான் வரேன். வந்துட்டு நான் ஆலயத்தில் உட்காந்து ஆலயத்துக்காக ஜெபிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு ஐயா வரதுக்கு முன்னாடி பிரேமண்ணா வந்து பாட்டு தொடங்கினார். அப்போயே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்கிட்ட என் காதில் ஒரு சத்தம் கேட்குது. இது நெகட்டிவான சத்தம்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள் வார்த்தைக்கு ஆப்போசிட்டான சத்தம். இந்த வார்த்தை இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க கேட்கணும். இந்த ஜெகோவா ஷாலோம் மினிஸ்ட்ரி கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அது வந்து இந்த தம்ஸு இதெல்லாம் போடுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதை கேட்குறவங்க நிறைய பேர். எனக்கு தெரியாது 63 பேர் 100 கணக்கான ஆளுங்க இருக்காங்க. 63 பேர் 64 பேர் கேட்குறாங்க. பாப்பாவுக்கும் தெரியும், சஞ்சயாவுக்கும். அப்போ அந்த இதில் இன்னொன்று வந்து நான் இங்கே வந்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். நிஜமா சொல்கிறேன், நம்ம ஆளுக்குரிய தகப்பன் நம்ம ஐயா வந்து நின்று பாட்டு பாடிட்டதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு அவர் சொன்னாரு, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால். எவ்வளவு பேர் கவனிச்சிங்க? ஐயா சொன்னது 3 முறை சொன்னாரு. ஒரே அப்படியே ஃபில் பண்ணாரு. ஹோலி ஸ்பிரிட் அப்படியே ஃபில் பண்ணாரு. நீ கேட்டல, நான் கொடுத்த வார்த்தை தான், தைரியமா போய் பேசு அப்படின்னு. ஹalleluya. நான் எப்பவுமே ஒரு வார்த்தை எடுத்தோடனே அசால்ட்டா பேச மாட்டேன். எனக்கு வேற வார்த்தை இது ஆளுநர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னைக்கு அது ஊச்சிதமா இன்னைக்கு ஆண்டவருடைய நம்ம அன்பு தகப்பனாருடைய வாயில அந்த வார்த்தையை இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தையை பத்தி உங்களோட ஒரு வித்தியாசமா நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா, ஜெயமோ கர்த்தரால் வருமா அப்படின்னா, இந்த போருக்காக அநேக குதிரைகளை என்ன பண்ணுவாங்களா, அந்த ராஜாக்கள் காலத்துல நம்ம வேதத்திலும் படிக்கலாம், ஹிஸ்டரி கதைகளும் படிக்கலாம். அநேக குதிரைகள், குதிரை போர்கள், யானை ரகங்கள், அதே மாதிரி சிங்கங்கள் இப்படியெல்லாம் வந்து தயார்படுத்துவாங்களாம். அதுல வந்து அந்த குதிரை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனாலதான் நம்ம வேதத்திலே அந்த குதிரையை பற்றி, இப்ப யானையை பத்தி கூட அவ்வளவு ஒண்ணுமே இருக்காது, அந்த அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா குதிரையை பத்தி நிறைய இடத்துல இருக்கும். குதிரை எப்படி இருக்குது, குதிரை எத்தனை நாள் காயத்தக்கூடாது, குதிரையை பத்தி குதிரை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த குதிரை வந்து யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கணும். ஆனா இந்த போருக்காக இந்த குதிரை வந்து அடுத்த மாசம் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் போதுக்கு ராஜா ஆயத்தமாகிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த குதிரைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வந்து எனர்ஜெட்டிக்கா அதுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கு தேவையான ஆயத்தங்கள் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த குதிரையை வச்சுட்டு இந்த ராஜா ஜெயிக்கிறது இருக்கு. தாவீது ராஜா கூட பாருங்க, அநேகத்துல அந்த குதிரை போடுறது அந்த என்ன பண்ண, அந்த குதிரைகள் வந்து அவ்வளோ பெரிய படையை கூட இவங்க குதிரை ஜெயிச்சுட்டு வரும். ஏன்னா அந்த குதிரை வந்து ஒரு விதமான ப்ரிப்பரேஷன் ஆயத்தத்தோடு கூட தான் அதுக்குள்ள அந்த யுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கும். ஒரு சில குதிரை ராஜா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு தேவையான ஆயத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன பண்ண, அப்படியே கொண்டு வந்து 100 அதை கொண்டு வந்து விடுவாங்க. அப்படி வரும்போது இந்த பயிற்றுவிக்கப்பட்ட அந்த குதிரைகள், ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகள் எப்படி இருக்குமா, அது வந்து ரொம்ப கம்பீரமா ரொம்ப கெத்தா போயிட்டு அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு அந்த ராஜாவுக்கு நற்பெயரை கொண்டு வந்து அது வரும். அதனுடைய சேனை அது திரும்பி வரும். அது மடிந்து போகாதான். அது எந்த சேனை கொண்டு போச்சு, அந்த சேனையினுடைய அந்த தலைவனுக்கு நல்ல நற்பெயரை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி வரும். அப்போ ஆனா இந்த குதிரைக்கு தெரியும் அது என்னென்னவோ பண்ணுவாங்க. அந்த காலுக்கு வந்து அந்த லாடம் மாதிரி கட்டுவாங்க, அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க குதிரையோட காலு. அந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப, ஆனா அதுக்கு ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம். ஆனா இந்த குதிரை என்ன பண்ணுமா, அமைதியா பொறுத்துக்கணும். ஏன்னா அந்த குதிரைக்குள்ள ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குதிரைக்கு நல்லா ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா, நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்னும் 3 மாதத்துக்குள்ள இந்த போரை ஜெயித்து, இந்த யுத்தத்தை ஜெயித்து நான் என்ன பண்ண போறேன், வெற்றி வாகை சூட போறேன். ஏன்னா ராஜாவுக்கு மட்டும் அந்த இது இல்ல, அந்த குதிரைக்கும் அந்த கணத்தை கொடுப்பாங்க. அந்த குதிரையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுல அந்த குதிரையும்
அவங்க கிரீடத்தை சூடியாங்க. அந்த குதிரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கனப்படுத்துவாங்க. இது ஒரு சாதாரண 5 அறிவுள்ள குதிரைக்கு தெரியுது. இன்னைக்கு நீங்களும் நானும் 6 அறிவு பிளஸ் ஏசப்பாவை அறிஞ்சவங்களுக்கு இன்னும் அறிவு எக்ஸ்ட்ரா தான். ஆண்டவர் அறிவை கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம எப்படி ஆயத்தமாக, எப்படி நம்மனா ஒரு சும்மா வந்துட்டு போற குதிரையா, சும்மா வந்து யுத்தத்துக்கு போய் நின்று தலையை காட்டி ஓடுற குதிரையா? நம்மளாம் யாருன்னா யுத்த குதிரை. நமக்கெல்லாம் யுத்தங்கள் இருக்கு. அதான் நான் ஆண்டவரோட கேட்டேன், ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு வார்த்தையை கொடுத்தீங்கல்ல. நான் இந்த வார்த்தையை ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் இருக்கிறாங்க. பிள்ளைகளோட எக்ஸாமுக்கு வந்து ஃபோன் கால்ஸ்ல கவுன்சிலிங் ஜபம் பண்ண வரும்போது கேட்பாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்ல நாங்கள் ஜபம் பண்ணுவோம். ஆனால் நான் கேட்டேன், ஆண்டவரே மே மாதம் ஜூன் மாதம் தானே இந்த வார்த்தையை சொல்லி ஜபம் பண்ணுவோம், இப்போ போய் இதை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு குதிரை. இதை கேட்க நம்ம எல்லாரும் யாரு? குதிரைகள். நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், பந்தயத்துக்காக பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கிறோம். நமக்கு இன்னும் வேணும், ஆயத்தம் வேணும். என்ன ஆயத்தம் இருக்கு? தேவைன்னா முட்டி போட்டு ஏசப்பா ஏசப்பா அழுதுட்டு தேவையை வச்சுக்கிட்டு கண்டுக்காம போற ஆயத்தமா? அவருக்காக கடைசி வரைக்கும், அவருக்காக 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் போற ஒரு ஆயத்தத்தோட தான் உங்களை எண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தின் ஓட்டம் 70 வருஷம் இல்ல 80 வருஷம், அது கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு நாளைக்கு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது 1000 வருட அரசாட்சி. அதுக்காக நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன், ஆயத்தம், என்ன ஆயத்தம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? என்ன ஆயத்தம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, குதிரைக்கு எப்படி சோதனைகள் வருதோ அதே மாதிரி நமக்கும் வரும். டெஸ்டிங் சோதனை வரும். ப்ரிப்பரேஷன் பண்ணுவார், ஆயத்தப்படுத்துவார். சும்மா கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிட மாட்டாரு, சும்மா கொண்டு போய் நிற்க வச்சிட மாட்டாரு. அப்போ அந்த ஆயத்தத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறேன்னா, தானியலை பற்றி நான் வாசிக்கும் போது அதில் வந்து தானியல் 6ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் பாருங்க. தானியலுடைய காரியமோ ஜெயமா இருந்ததுன்னு வேதத்துல எப்படி? தானியலுடைய காரியத்தை படிக்கிறீங்களா? தானியல் 6 லாஸ்ட் கடைசி வசனம். ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவின் கோரேஸ்வரிய ராஜ்ய காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. அதாவது தானியலுடைய காரியம் ஜெயமானது வாசிச்சோம் இல்லையா? அந்த 6ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து படிச்சு பாருங்களேன். அந்த தானியல் வந்து எந்த காரியத்துக்காகவும் தானியல் என்ன பண்ணல, யாரையும் போய் காக்கா பிடிக்கல, 2 வேஷம் போடல, 2 வழியில கால் வைக்கல, ஒண்ணு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் வைக்கல, ஒரே கால் வச்சான். பிதாவாகி தேவன் அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். அவன் என்னைக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்து அந்த ராஜாங்கத்தில் அவன் போய் உட்கார்ந்தானோ, ராஜாக்கு அவன் காக்கா பிடிக்கவே இல்லை. அவனுடைய வைராக்கியத்தை பார்த்தீங்களா? அவன் சொல்றான் அந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் நிறைய இருக்கு அந்த படிச்சுட்டு வரும்போது. ஆனா இங்க பார்க்கும் போது அவனை வந்து அந்த 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அதே 6ஆம் அதிகாரம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்ட ராஜா கட்டளை பிறப்பித்தது உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் தானியேலுக்கு எதிராக நிற்கிது பாருங்க. எதுல கண்டுபிடிக்க? ஜபம் பண்றது கண்டுபிடிக்க. அவன் ஆலயத்துக்கு நேராக 3 வேளையும் அவன் அவ்வளோ அழகா முழங்கால் பண்ணிட்டு அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிருக்கான். அவனுக்கு தெரியாது என்ன வரப்போகுது, எது வரப்போகுது. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியும், தேவன் தான் உண்மையான தேவன். ஆனா இங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து ராஜாவை போய் வணங்கணுமா, ராஜா கிட்ட தான் எல்லாமே பண்ணணுமா, யாரையும் வணங்கக்கூடாது. இங்க பாருங்க எவ்வளவு காரியம் இருக்குது. அது ஃபுல்லா நீங்க நல்லா நிறுத்தி நிதானமா வீட்டு போய் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு. இங்க அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, இங்க வந்து எதுல கண்டுபிடிக்கிறாங்களா? வேத விஷயத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவனை வேற எதுவும் அவனை குற்றம் கண்டுபிடிக்கல. அவன் செய்யற வேலையில அவன் உண்மையா இருந்தான். அவன் செய்யற அந்த காரியத்துல அவன் உண்மையா இருந்தான். அந்த ராஜ சமூகத்திலே அவனை என்ன கண்டுபிடிக்கிறாங்களா? ஜபம் செய்யறதுலும் வேதம் வாசிக்கிறது. இன்னைக்கு நம்ம யாராவது ஐயோ நீ ஜெபிக்கிறியா,
நீ வேதம் படிக்கிறியா அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்றோம்? உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சுட்டு என்ன பண்றோம்? சொந்தக்காரன் கூட ஒத்து போயிடும். என்ன பண்றோம்? இல்லப்பா நானா ஜெபிக்க மாட்டேன்ப்பா, ஐயா சும்மாப்பா. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறோம்? நம்ம யாருக்கு நம்ம பயப்படணும்? தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். சும்மா என் காலையில ஜெயமா இருக்கும், நான் ஜெயத்தை எடுப்பேன்னு சொல்லவே யாரால முடியாது. எவன் ஒருத்தி ஆண்டவருக்காக உண்மையா வைராக்கியமா என் தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றுகிறாங்க, அவங்களுக்கு தாங்க ஜெயம். அவங்களுக்கு தான் ஆயத்தம். இங்க தானியேலுக்கு அந்த ஜெயத்துக்கான ஆயத்தம், அவனுக்கு நிரந்தரமான ஜெயத்தை அந்த ராஜ சமூகத்துல கிடைச்சது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவருடைய வருகையை யாருக்கு இதுன்னா தானியேலுக்கு அவ்வளவு அழகா. நீங்க படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தலையும் தானியேலும் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க, அவ்வளவு கரெக்டா இருக்கும் வசனங்கள். அந்த இதுவெல்லாம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி ராஜா பாருங்க, ராஜாவே சொல்றாரு அந்த சிங்க கவியில. அதுக்கப்புறம் தானியேலை தூக்கி போடுறாங்க, சிங்கங்களுடைய வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் துஷ்ட மிருகங்களை துஷ்ட மனிதர்களுடைய வாயை கட்டி போட முடியுமா? முடியும். எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தருக்காக ப்ரிபரேஷன் ஆகும் போது, நீங்க கர்த்தருக்காக ஆயத்தமாகும் போது, நீங்க கர்த்தருக்காக சோதனைகளை சந்திக்கும் போது. எவ்வளவு வேலை செய்யறோம் இன்னைக்கு. ஒரு நாள் நான் யாரையும் சொல்லல, யாருக்கு ஆண்டவர் பேசுறதோ அவங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. யாரு நான் இல்ல நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறோ அதை எடுத்துக்கோங்க. என்ன தெரியுமா பண்றாங்க? அநேக பெண்கள் எனக்கு தெரியுங்க, நம்ம சர்ச்சு மட்டும் இல்ல, அநேக ஜீசஸ் கால்ஸ் கூட அநேக ஒரு குரூப்புங்க, நிறைய குரூப்ஸ், நிறைய கிறிஸ்தவ பெண்களே இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பெண்ணையும் நான் பாக்குறேன், வேலைன்னா ஜெபிக்க மாட்டேன்றாங்க. ஜெபிக்காம வேலைக்கு ஓடுறது, போன்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, தேவையில்லாத ஷாப்பிங், தேவையில்லாத காரியங்களை பிடிச்சிட்டு எதையுமே ஒரு ஜபம் சொன்ன வார்த்தை கிடையாது. ஜபம் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் அவங்க வந்தது இல்லை, ஆனா அவங்க ரொம்ப நாளா சர்ச்சை சொல்றாங்க. அவங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க ரொம்ப முடியல. நீ கூட போன் பண்ணி அக்கா எனக்கு ரொம்ப முடியலக்கா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எங்க சர்ச்சுக்கு வாமா, எங்க ஐயா கிட்ட ஜபம் பண்ணிட்டு வாமா, வெள்ளிக்கிழமை வா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் எவ்வளவு நாளா கூப்பிட்டு வரல. சரி இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணாங்க. நான் அழகா இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம், 4 மணிக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் ஃபோன் எடுத்து பேசினேன். நான் சொன்னேன், ஆமா சர்ச்சுக்கு வாமா, இன்னைக்கு ப்ரேயர் இருக்குமா ஈவினிங் காலேஜ் வேறுண்ணா. அக்கா நான் இதனால உங்க கூட ஜீசஸ் கிளாஸ் எங்கேயோ இருக்குமா உங்க வீட்டு பக்கத்துல, நான் உங்க ஆட்டோ தான் வரேன், நான் கூப்பிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன நம்ம ஷாக் சொல்றாங்க, அவங்க சொந்தக்கார செத்துட்டாங்க, நான் வெளியே போனேன், எல்லாரும் என்ன சொல்லுங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை சொல்லி எழும்பி பிரகாசி மொழி வந்து, எழும்பி பிரகாசி மொழி, எழும்பு சீவனேன்னு சொல்றாங்க. யாரும் சொல்றாங்க? உங்களையே நம்ம எழும்பி பிரகாசிக்கிறோம். ஒரு ஜெபம் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட கூடுகைகளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கூடுமான அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண. ஏன்னா நம்ம அந்த பெண்கள் கூட்டம் இப்ப சொல்ற ஒரு குரூப்ல கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்காக செதுக்கிறதுக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் போயிட்டு ஐயா கிட்ட உடனே நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு குரூப்ல இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த கவிதா அந்த சிஸ்டம் போட்டாங்க, நம்ம எல்லாருமே ஜெபிச்சோம், நம்ம எல்லாருக்குமே தெரியுது சொல்றேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்கு. நம்ம நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். நம்ம சர்ச்சில் எல்லாம் ஓகே தான், சர்ச்சில் வரோம், அல்லேலூயா கத்துறோம், ஆராதிக்கிறோம். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், சர்ச்சில் ஜபம் பண்றதை விட சர்ச்சு ஜபம் ரொம்ப முக்கிய விஷயம். நான் தப்பா சொல்றேன். நம்ம வீட்டுல முழங்கால் படிட்டு வேத வாசிக்க ஜபம் உங்களுக்குள்ள இருந்தா ஆலயத்துல தானா ஜபம் வரும். ஆலயத்துல எப்படி வரும்? தானா ஜபம் வரும். ஆலயத்துல சும்மா வேஷம் போடுறதுல, கையை தூக்கி காலை தூக்கி ஆட்டம் போட்டு அங்க அந்நிய பாஷை குதிக்கிறது. என்ன குதிக்கிறீங்க? அங்க வீட்டுல குதிக்கிறீங்களா? வீட்டுல குதிங்க, 4 செவத்துக்குள்ள. நான் பிள்ளைகளுக்கு என் கணவருக்கு எல்லாருமே கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் அதுதான். என்னோட கூட சிஸ்டரா சொல்லுவாங்க, இன்னைக்கு என் கூட சகோதரிட்டாங்க, அவங்க கேட்டாங்க என்ன 1 மணி நேரம் எப்படி நம்ம ஜெபிக்கிறது, நீ ஜெபிக்கிறேன்றீங்க. நான் அவங்க சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்கட்டுமா? இல்லை நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருந்தா ஓகே பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கட்டுமா? 1 மணி நேரம் நீங்க இப்ப நான் வேற ஒரு மாதிரி ஜெபிக்கிறேன். ஆனா உங்களுக்கு இப்ப முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க, நல்லா 2-3 பாட்டை பாடுங்க. சரிங்களா? அந்த பாட்டு பாடினா அது ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஸ்தோத்திர புக் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு அப்படி வர்ஷிப் பண்ணுங்கன்னா ஸ்தோத்திர புக்கை படிச்சு படிங்க. ஒரு காலம் அதே 1/2 hour 25 நிமிஷம் போயிடுச்சா, அதுக்கப்புறம் உட்காந்து இயேசு நாமத்திலே நான் கேட்கறேன்னு சொல்லி முழங்கால் படிங்க. உட்காந்து என்ன பண்ணுங்க, கையை இப்படி கூப்புங்க. சரிங்களா? இந்த தம்சப் இங்க வரல இருக்குல்ல,
இந்த விரல் எதுக்குன்னா நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விரலை வச்சு உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க ரட்சிப்புக்காக, உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்காக ரட்சிப்புக்கு, அவங்களுடைய மற்ற காரியங்கள், அவங்களுடைய தவறான பழக்கங்களுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இந்த விரல் இருக்குங்களா, இந்த விரல் யாருக்குன்னா 5 விதமான ஊழியம் செய்யறவர்கள். யார் யாரு? சுவிசேஷகர்கள். அப்போ நாங்களாம் சுவிசேஷகன்னா அவனுடைய வார்த்தை மற்றவங்களாம் போய் சொல்ற சுவிசேஷகர்கள். அப்புறம் வந்து தீர்க்கதரிசிகள், அப்புறம் அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய காரியத்துக்காக. அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள். உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமா போது எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அது அளவு போயிடுமா? அதுக்கப்புறம் இந்த வரல யாருன்னா பிரதானிகளுக்காக. ஒன்றுக்கு சொல்றாரு, எல்லா ராஜாக்களுக்காக, அரசாங்கங்கள் இது பண்றவங்களுக்காக, அந்த பதவிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வரல இருக்கீங்களா, இந்த மோதிர விரல். இந்த மோதிர விரல் யாருக்குன்னு சொன்னா பலவீனமானவங்களுக்காக. நமக்கு தெரியும் என்னென்ன பலவீனம், சுகரு, ஹார்ட் அட்டாக், பிபி, பலவீனத்துக்கு அளவே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிங்க, தெரியாதவங்க ஜெபிங்க. ஜிஹெச்சுக்கு ஸ்டாண்டிங்கு போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியலன்னா வீட்டில் உட்காந்து அவங்களுக்காக ஜெபம். அப்புறம் இந்த விரல் தான் கடைசியா உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஜெபம். சரி, உங்க தேவைகளுக்காக ஜெபம். அதுக்கப்புறம் நேரம் இருந்துச்சுன்னா மறுபடியும் பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பாடுங்க. கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட்ல நான் படிங்க, கொஞ்சம் கடிகாரம்லாம் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பத்தாது. அது என் வாழ்க்கையில் அனுபவமா சொல்றேன். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அந்த ஜெபத்தை நேரத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை வந்து இது ஒரு ஆயத்தம், இதுதான் ஜெயத்துக்கான ஆயத்தம். இதுதான் தானியேல் செய்தான். அவன் எதையும் எதிர்பார்க்கல. அவன் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தான் 3 வேளை. இன்னைக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நமக்கு எல்லா நேரம் இருக்குது. கதை பேச, போனை போட்டு மணிக்கணக்கா கதைக்க, எல்லாத்துக்கும். நான் வேலைக்கு போறவங்க சொல்ல வரல, வேலைக்கு போறவங்கள சொல்ல வரல. ஆனால் வேலைக்கு போறவங்க என்ன பண்ணணும்? அதிகாலையில் ஜெபிக்கணும். அப்படியெல்லாம் நம்ம அந்த மாதிரி நம்ம ஜெப வாழ்க்கை இருக்கும்போது தானியேலை போல நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். என்ன செய்யணும்? உண்மையான தேவனை நம்ம உண்மையா நோக்கி பார்க்கும்போது அந்த ராஜாவே சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிற பாருங்க, 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேர் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. யார் சொல்றது? உங்களை யார் ஜெபிக்க வேணாம்னு சொல்றாங்களோ, யார் வேதத்தை படிக்க வேணாம் சொல்றாங்களோ, யார் ஆலயத்துக்கு போக வேணாம் சொல்றாங்களோ அவங்களே சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படாம பார்த்து பாரு, அவர் சொல்லும் போது நான் வரேன், அவர் சொல்லும் போது நான் வந்து உட்கார்றேன். உங்களுக்கு மேல் சிஸ்டர் கொடுக்குறாங்கல்ல அழைப்பு, வாங்க ஜபத்துக்குன்னு. அதுதான் ஆவியானவர் ஒரு தூதரை கொண்டு பேசுறாங்க. யாரு கர்த்தர் வந்து ஒருத்தர் கப்பலில் போயிட்டே இருந்தாராம். என்ன பண்ணாங்க? 3 பேர் போனாங்களா. ஒரு முஸ்லீமு, ஒரு கிறிஸ்டியனு, ஒரு இந்து. எல்லாரும் தெரிஞ்ச கதை நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது பெரிய ஆளா வந்து கழுதான். ஒரு ஹெலிகாப்டர் வந்து வாங்கன்னு கூப்பிடுதான். கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாராம்? அல்லா கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாரா? இந்த மாணவர்கள் அவர் போயிட்டாராம். இந்துவும் போயிட்டாராம். கிறிஸ்டியன் மட்டும் என்ன சொல்றாராம்? இல்ல என் ஆண்டவர் வருவாரு, நான் தான் இயேசு வருவாருன்னு உட்காந்துருக்கிறாராம். அப்போ நமக்கு வருகிற அழைப்பு யார் மூலமா வரும்? ஊழியக்காரிகள் மூலமா, ஊழியக்காரர் மூலமா தான் உங்களோட பேசுவார். உங்க வீட்டுல ஜபம் பண்ணுமா, உங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணுமா, வேதத்தை படிமா, நீ பண்ற ஜபம் பத்தலாமான்னு சொல்லி உங்க கூட ஒருத்தர் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு எதிரி இல்லை. அவங்க உங்களுக்காக ஆண்டவர் அனுப்புன தூதன், ஏஞ்சல். நம்ம எல்லாம் ஏஞ்சல் தான். ஆனா நம்ம எல்லாம் ஏஞ்சலா மாறணும்னா நமக்குள்ள ப்ரிப்பரேஷன் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க கூப்பிட்டு உட்கார வைக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும். உலகத்துக்காக நம்ம என்னென்ன சொல்றோம்? அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு, அந்த கடையில் போய் எடுத்த சாரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமே. ஆனா அதே தேவனை நம்ம சொல்றோமா? பாருங்க, எஸ்தர் ராஜாக்கு பற்றி சொல்லும் போது இதுல வந்து தானியேல் என்ன பண்ணாருன்னா, தானியேல் என்ன பண்ணாருன்னா, எஸ்தர் என்ன பண்ணான்னா, அவ வந்து அந்த இடத்துல என்ன பண்ற, அவ ஒரு அனாதை, ஒரு திக்கச்ச பிள்ளை. அவ சித்தப்பா கிட்டதா மொர்தகாய் கிட்டதா அவ வளர்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த மொர்தகாய் பாத்தீங்களா, அந்த மொர்தகாயை தான் அவர் தேவ தூதனா எஸ்தர் இருக்காங்க அந்த இடத்துல வச்சிருந்தாங்க.
அதனால அந்த மொர்தெகாய் சொல்றதெல்லாம் எஸ்தர் கேட்டா அவன் அசப்ட் பண்ணவே இல்லை. அவ கேட்டுதான் அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துல பாருங்க எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ண, அவளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, அங்க அவளுக்கு அவ்வளோது நிறைய சோதனைகள் ஆமன் மூலமா நிறைய வந்திருக்கும் அவளுக்கு. ஆனா அவளும் ஆயத்தப்படுத்தப்படா குதிரையை போல அவளும் என்ன பண்ணா, தன்னுடைய சரீரம் பிரகாரமா ஆவிக்குரிய பிரகாரமா ஆயத்தப்படப்பட. ஆனா அந்த எல்லா இடத்திலும் அவன் பொறுமையா சகிச்சு முதல்ல சொல்லுவாரு, நீ அமைதியா இருமா, நீ பொறுத்து, உனக்கு பெரிய காரியம் உன்னை கொண்டுதான் நம்ம கொடுத்து அவரு ஆண்டவர் ரட்சிக்க போறாதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரத்துல எஸ்தர்ல படிச்சீங்கன்னா தேவன் கர்த்தர் ஆண்டவர் எதுவுமே இருக்காது. நீங்க படிச்சு பாருங்க, இருக்காது. ஆனாலும் அந்த இடத்துல தேவனுக்கு அவ்வளவு ஒரு பிரதானத்தை மொர்தெகாய் சொல்லி கொடுக்கறதுக்கு அவன் ஆயத்தமாக்கப்படுறான். அவன் ஆயத்தமாக்கப்படுறது என்னன்னா, ஆண்டவர் சமூகத்தை எப்படி அவன் பண்ணின ஆயத்தம் என்ன தெரியுமா, தானியேல் பண்ணின ஆயத்தம். அவன் ஜெபத்திலும் நல்ல வேத வாசிப்பிலும் அவன் என்ன பண்ணான், ஆவிக்குரிய விஷயத்துல யாருக்கும் பயப்படாம அவன் உண்மையா இருந்தான். அவன் காரியம் ஜெயமா இருந்தது. ரெண்டாவது எஸ்தர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன பண்ண, உபவாசிக்கிறான். 3 நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தாதிமாரோடு கூட உபவாசித்து என்ன பண்றான், அவ ஜபத்தில் உட்கார்றது நிமித்தம் 127 நாடுகளுக்கு அவ ராஜாத்தியா ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ரெண்டாவது ஒரு ஜபம் எப்படி பண்ண ஜபம், உபவாசித்து ஜெபிக்கிற ஜபம். ஒரு வேளையாவது உபவாசம் இருக்கும், ஒரு வேளையாவது நம்ம ஜெபிச்சு பாருங்க. உபவாசம் இருக்கான்றத போன வருஷம் எனக்கு சரியான பலவீனம். போன வருஷம் வந்து பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க எப்படி இருந்தேன்னு. அந்த போன வருஷம் 40 நாள் இருந்து முடிஞ்ச நாள் தான் சொல்றேன், இருக்கும்போது சொல்லியிருக்க மாட்டேன். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஏசப்பா எனக்கு பலன் கொடுத்தாரு. 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஏன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் வருஷத்துக்கு கடைசியில் எப்பவுமே இருப்பேன். இருந்து 40 நாள் நான் ஜபத்தில் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. ஏன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஐயோ வேணாம் உங்க உடம்பு சரியில்லை, மாத்திரை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சார் அமைதியா இருப்பா. ஏசப்பா எனக்கு பலன் கொடுத்துட்டா இருப்பான். ஆவியானவன் நான் நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஏதோ ஒரு மோர் கலக்கி வச்சுட்டு என்னுடைய தேவ சமூகத்தில் உட்காந்து இஸ்லாம் எனக்கு அந்த இடம் இருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அந்த ஹாண்டு ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு. எல்லாம் எப்படா போவாங்கன்னு பார்ப்பேன். ஓடி போய் அந்த இடத்துல உட்காந்து அங்கே உட்காந்து வேலத்தை எடுத்து வச்சு அழகா அங்கே உட்காந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஆரம்பிப்பேன் அப்படியே பலன். அந்த மாதிரி இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு உபவாசம் இருக்க பலன். உபவாச ஜபம் ரொம்ப முக்கியமானது. உபவாசித்து ஜெபித்தீங்கன்னா நம்ம நினைக்கிற காரியங்களில் ஆண்டவர் முடிவை கொடுப்பேன். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்கு ஒவ்வொரு அநேக சகோதரர்கள் சொல்ற செவ்வாய்க்கிழமை நாங்கள் அது ஜீசஸ் கிளாஸ்லேயே கற்றுக்கிட்ட காரியம். செவ்வாய்க்கிழமை எங்கள் ஸ்டெல்லாம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை ஜெபம் பால் நிறைய வழி தவறி போனார். அவ்வளோ ஊழியக்காரங்க அப்படியே இருந்தாங்களா. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்காக அவங்க உபவாசித்து ஜெபிச்சது நிமித்தம் அந்த பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு உபவாசித்து செவ்வாய்க்கிழமை போது இருந்த ஆண்டவர் பெரிய பண்ணார். அந்த இன்னைக்கு பாருங்க அந்த வேர்ல்டு ஃபுல்லா அவன் ஊழியம் பரம்பி போயிடும். சந்ததி அவளை குட்டி கூட பிறந்து வருது, அது கூட போய் பாட்டு பாடுது மைக்கு பிடிச்சிட்டு என்னத்த சொல்றது. அதுதான் சந்ததி நிறைய பேர் பொறாம. ஆனா அந்த ஊழியத்தை குறிச்சு யாரும் பொறாமப்படுறது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சந்ததி ஆசீர்வாதத்தை வச்சுட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கும் அவர் வைக்கணும்னா ரெண்டாவது நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் வேணும்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஆயத்தம், உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெயம். என்னால முடியாதுப்பா, நான் ஒரு 5 இட்லி போட்டு வந்தாதான்ப்பா நான் உட்கார முடியும். நானும் அப்படிப்பட்ட ஆயுதம். ஆனா ஜெபம் வந்துட்டு இருப்பேன். தேவ சமூகம் வெள்ளிக்கிழமை பாருங்க முடிகிற வரைக்கும் பயங்கர. வெளியே வந்துட்டேன்னா எப்படியும் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த தேவ சமூகம் வீட்டுல தேவ சமூகம் இருந்து பாருங்க ஆண்டு. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். யாக்கோபு எப்படி இருந்தான்? அவன் வந்து எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான். அவன் லாபானுடைய வீட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியுது நான் சொல்றேன். லாபானுடைய வீட்டுல போயிட்டு அநேக காரியத்தை குறிச்சு அவன் என்ன பண்ணான், நிறைய காரியத்துல அவன் வந்து துன்பப்பட்டான். ஏன்னா அவன் பண்ணின காரியம் இந்த மாதிரி. அதனால ஆனாலும் அவன் என்ன பண்ணான், அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, என்னை இஸ்ரேலா ஆண்டவர் மாற்ற விரும்புறாரு, என் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான். படிங்க ஆதியாகமம் 33:24 படிங்க. முப்பத்தி 23 இல்லையா, 32. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடும் ஒரு அடிமை கொண்டாயே என்றார். இங்க பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் எப்படி இருக்காதா, இது யாக்கோபு. நீ உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எத்தனை ஏமாற்றுக்காரன்னு சொல்ல மாட்டாங்க.
இன்னைக்கு நம்ம தேவனோடு கூட போராடி மேற்கொள்ளும் பொழுது அந்த போராடாம சொல்றாருல்ல, வா நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், பழகாடணும். போய் ஆண்டவருக்கு யுத்தம் பண்ணுங்க. போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, அக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, புருஷன் சண்டை போடுறத விட்டுட்டு ஏசப்பா கூட அவரு சமாதானம் ஆயிடலாம். நம்ம கூட நம்ம உரிமையாக கேட்கலாம். அப்பா என்னப்பா இதெல்லாம், ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட கூட சொல்றாரு. ஏசாயாரு வழக்காடுவோம் வாருங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர்களுக்கு உங்க காரியத்தை ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, அவரோட யுத்தம் பண்ணுங்க. இது யாக்கோ பாருங்க, ஆண்டவரோட போராடுறான், நைட்டு ஃபுல்லா போராடுறான். அவரு சொல்றான் பாருங்களேன், அவர் நான் போகட்டும். 26ஆம் வசனம், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடுகிறேன் என்றான். எப்ப நம்ம ஜெபம் நிறுத்தணும், எப்ப நம்ம அப்ப கூட நிறுத்த சொல்றேன் நான், எப்ப நம்முடைய போராட்ட ஜெபம் நிறுத்தணும், ஆசீர்வதித்தால் ஒழிய அவங்களை விட மாட்டேன். சொல்றீங்களா அப்படியெல்லாம்? உடனே கலபாங்க அந்நிய பாஷெல்லாம் பேசுங்க, நல்லதுதான். போய் தேவ சமூகத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, என்னப்பா நடத்தி வருது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் யோசிக்கிறேன். இது பாடினாங்க மேக சிஸ்டர் ஆராதனை, அந்த பாட்டை உண்மையால் என்னுடைய வாழ்க்கையில துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், ஒண்ணுமே இல்லை, ஒரு நயா பைசா கூட இல்லாமல் தொடங்கின வாழ்க்கை. எங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் அவ்வளோ அழகாக வச்சிருக்காரு. இன்னைக்கு அவ்வளோ அழகாக நடத்துறாரு. இதெல்லாம் யாரு, இதெல்லாம் பெருமை கிடையாது. இதெல்லாம் எனக்கு பெருமை, எனக்கு கொடுத்து கர்த்தருக்கு பெருமை. அவனை விடாம பற்றிக்கொண்டு எவ்வளவு போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, சோதனை இல்லையா, வியாதி இல்லையா, சண்டை இல்லையா, குழப்பம் இல்லையா. போன புதுசுல ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசுல என் கணவரே கிறிஸ்டியன் தான், ஆனா என்னையும் ஊழியத்துக்கு போக கூட சொல்றேன். சிஎஸ்ஐ மட்டும்தான் நீ போனோம். ஜீசஸ் கால்ஸ் அங்க எங்க இந்த டிராக்ஸை தூக்கி தெரிஞ்ச அவ்வளவுதான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு பாருங்க. அப்படி பேசுவாரு. எங்க மாமியார் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீடு தெரியும், அக்காவுக்கு தெரியும், தேவதை பாக்காக்கு. எங்க வீடு ஒரு கோயிலுக்கு மடியில் இருக்கும். எவ்வளவு ஜபம் அங்க, நாங்கெல்லாம் சரி ஜபம். அங்க ஒரு ஊழியம் நடந்து வார திங்கட்கிழமை நாங்க ஜபம் நடத்துவோம் தெரியுமா. அந்த இடத்துல நான் ஜெபம் எவ்வளவு போராட்டம் எனக்கு கேளுங்க. யாரால இல்ல, கணவரால, பிள்ளைகளால, என்ன சொல்றது, மாமனார மாமியாரால, மூத்தாரால, எல்லாராலையும் எனக்கு பிரச்சனை தான். ஆனா எல்லாவற்றையும் மத்தியிலும் நான் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை அழைத்த தேவன் உண்மையில. நான் சொல்லுவேன், உங்களுக்கு யாராவது இப்ப சொல்ற கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கேளுங்க. இந்த கேள்விய தப்பா நினைச்சுக்கணும் யாரும். உங்களுக்கு யாராவது பணத்தை கொடுத்து இவர் உங்க அப்பா அம்மா அவங்க இல்லை இவங்க சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம உண்மையா படைச்சவர் அவர் தான். அவர் நான் தான் சொல்லுவேன். அவர் குழியில தூக்கி போட்டாலும் நான் என் பசங்க கூட அதை சொல்லிவிட்டேன். எது வந்தாலும் அவர் தானே அப்பா, அவர் காலில் போய் விழுந்துடணும். எது வந்தாலும் என்ன பண்ண முடியாது, விட்டு ஓட. உங்க அப்பா விட்டு ஓட முடியுமா? அவரே விட்டு ஓடினா கூட அவரை விட்டு ஓட. அந்த ஒரு பிடிவாதமான இது நமக்குள்ள இருக்கு. அதுதான் யாக்கோபு பாருங்க, நீங்க ஆசீர்வாதத்தாலும் அவங்கள போக விடுவேன், இல்லைன்னா அவங்கள போக விட மாட்டேன். காது கூட சுளுக்கிடுச்சு. கடைசி வரைக்கும் வரைக்கும் இப்படிதான் நடந்தானா யாக்கோபு. கடைசி வரைக்கும் ஒழுங்கா நடக்கவே இல்லை. அது ஒரு அடையாளம், ஆவியானுடைய அடையாளம். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய நிந்தை வந்தாலும் இதெல்லாம் நமக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு ஒரு இடத்துல வச்சு நம்மளை உருவாக்கி. ஏன்ப்பா என்னை இங்க கொண்டு போனீங்க, ஏன்ப்பா நான் இங்க இருக்கிறேன், ஏன்ப்பா என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, ஏன்ப்பா என் புருஷன் எப்படி இருக்காரு, ஏன்ப்பா என் குடும்பம் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவர் சமூகத்துக்கு ஓடுது. நான் சொன்னேன், ஜீசஸ் கால்ஸ்ல நான் மறைமுகமாக ஃபோன் கால்ஸ், அது நீங்க ஃபோன் பண்ணப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது. குரல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சகோதரர்கள் தான் தெரியும், இல்லைன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஊழியம், அது ரொம்ப நல்ல ஊழியம். அது எங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, 2011 என்னை வெளியே கொண்டு வந்தார். 12 எப்படின்னா கவுன்சிலிங் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஃபோன் கால்ஸ்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவுன்சிலிங்னா ஒரு குடும்பம் வரும். அந்த குடும்பமா இல்லை புருஷன் பண்ணிட்டு தனியாக கூட வருவாங்க. அந்த ரூமுக்குள்ள நானும் அவங்களுக்கு மட்டும் தான் இருப்போம். அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாங்க அந்த இடத்துல அது யாருக்கிட்டையும் நம்ம லீக் அவுட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஜபம் தான் பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணுவாரு. அப்போ அங்க கொண்டு வரும்போது அப்போ நான் சொன்னேன், ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு ஜப குறிப்பு வச்சாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நான் ரொம்ப ஊழியத்தில் வாஞ்சியா இருக்கேன் சிஸ்டர், என்னுடைய கணவர் ஊழியத்தில் இது பண்ண மாட்டாரு, இந்த ஜபெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் பிற்பாடு எனக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. நான் இனிமேல் ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்துக்கு போனேன், என் புருஷனோட தான் போவேன் அப்படின்னு ஒரு வயிறாக்கி எனக்கு. என் வீட்டுக்காரருடைய பெர்மிஷனோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாண்டி சரியான சந்தேகம். மாமனார்
இது தெரு தெருவா போகுது. அப்போ ஆடி மாசத்துல என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மாசத்துல போயிட்டு தெரு தெருவா போயிட்டு என்ன பண்ணுவோம், டிராக்ஸ் கொடுப்போம். எங்க மாமனார் சொல்றது வீட்டிலே சேர்க்கக்கூடாது. அவரு பக்கா கிறிஸ்டியன், முதல் சிஎஸ்ஐல மூத்த உறுப்பினர் அவரு எங்க மாமனார். என்ன பண்றாரு, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றா, டிராக்ஸ் கொடுத்துட்டு வரேன், இது வீட்டிலே சேர்க்கக்கூடாதுன்றாரு. வீட்டிலே சேர்க்கக்கூடாது, கதவு சாத்திட்டாங்க. என்ன பண்ணுவீங்க, குழந்தைங்க ரெண்டு உள்ளவங்க கத்துது, மம்மி மம்மி மம்மின்னு குட்டிங்க. சரி ரொம்ப குட்டி மம்மி. எங்க வீட்டுல நீ வரவே கூடாது, சிஎஸ்ஐக்கு மட்டும்தான் போனோம், இந்த டிராக்ஸ் தெரு தெருவா போற ஊழியர்களையும் சேர்க்கணும். நாங்க என்ன பண்ணுவோம்னா 2 பேர் போவோம். 2 பேர் போயிட்டு அந்த ஒரு கோயில்கிட்ட நின்றுட்டு, அந்த கோயில்கிட்ட வந்து இந்த மாதிரி பாட்டு பூஜைலாம் போயிட்டு மத்தியானம் ஆடி மாசத்துல கை போட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷை நாங்கள் பேசுறது தெரியாது. 2 பேரும் பேசிக்கிற மாதிரி பேசிப்போம், பைபிள்லாம் இருக்காது. நானும் அவங்க மேக சிஸ்டர் கையை பிடிச்சினா அந்நிய பாஷை பேசுவோம். ஒருத்தர் கண்ணை திறந்து பார்க்குறவங்க என்ன 2 பேரும் பேசுறாங்க போறது. அந்த ஆலயத்தை கட்டி வச்சுட்டு போவோம். அந்த இடத்துல இன்னைக்கு ஆலயங்கள் எழுப்பி ரசிக்கப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஆனால் நான் சொல்றேன், அப்போ நான் எனக்கு ஒரு வைராக்கம். அப்போ வந்து உண்மைதான், புருஷ முன்னாடி ஏதாவது ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வைராக்கம் வந்து உபவாசம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டில் ஜெபம்லாம் பண்ணுவார், கடமை ஜெபம் பண்ணி உட்காருவார். இந்த மாதிரி ஏசியை கிளம்ப வரவே மாட்டேன். நான் 8-9 வருஷமா வர ஏசி என்னன்னு சாவடிப்பார், அங்கேயே இறக்கி போயிடுவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்போதான் இது பண்ணேன். ஆனால் அவருக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு பலவீனம், எழுத முடியாத ஒரு ரியாஜ் ஹாஸ்பிட்டல் பண்ணி ரொம்ப முடியாத ஒரு இது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போதான் ஜெபம் பண்ணுறோமா, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டோம். ஜீசஸ் காசு கூட்டிகிட்டு போனேன். அந்த உடம்பு போகிறதுக்கு ரொம்ப அப்பப்போ மயக்கம் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்புறம் கூட்டு போய் பால்கனி ட்ரெயினை போட்டு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஜீசஸ் காசு சொல்லிட்டு நான் போலப்பா இந்த வாரம்னா ஏன் போல முதல்ல போ, காசை தூக்கி கொடுப்பாரு, போ ஆட்டோ புக் பண்ணி கொடுப்பாரு. நான் வரேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வைராக்கியம் தாங்க நம்மளுடைய காரியங்களிலே நம்மளுடைய புருஷன், நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய காரியத்தை ஜெயிக்க வைக்கும். இல்லைன்னா நம்ம ஏசப்பாட்ட 4 பேர் போல வந்து போக வேண்டியதான். ஐயா சொல்றாருல, பிள்ளைகளுடைய அப்பா யாருக்கு, அது பிள்ளைகளுக்கு தான். நாய்க்குட்டிக்கு வந்து சின்னது தான். ஆனா நம்ம பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் உண்மையான தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம உண்மையா நம்ம வாழணும். எல்லாம் எதை வேணாலும் அவருக்காக நான் விட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ற ஒரு இதயத்தோடு கூட நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து. இது வந்து ஆண்டவங்களோட கூட இதுதான் ஜெயம். குதிரை எப்படிமா ஜெயம் 3 பேரை பத்தி நம்ம படிச்சோம். அதை வந்து நீங்க வீட்டுல மறுபடியும் படிங்க. ஆதியாகமம் 32 அப்புறம் எஸ்தர் படிங்க. அது ஃபுல்லாக சின்ன சாப்டர் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அதே போல் தானியேல் 6ஆம் அதிகாரம் படிங்க. இதெல்லாம் மறுபடியும் நீங்கள் பொறுமையாக படிங்க. படிச்சுட்டு யாரும் அவங்க அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. நான் ஒரு அதிகாரம் முடிச்சிட்டேன், 10 அதிகாரம் முடிச்சிட்டேன், ஒரு வசனம் படிச்சு புரியல, திரும்ப படிங்க. ஆவியானவர்கிட்ட கேட்க நல்லா தான் கற்றுக்கிட்டேன். ஆவியானவர் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். அவர் உங்களுக்கு பேசிட்டு எல்லா விதமான ஆயத்தத்தோடு கூட நம்ம கர்த்தருக்காக நம்ம ப்ரிப்பரேஷன். அந்த ஆயத்துக்கு சோதனை வரும், எக்ஸாம் வரும், எல்லாம் வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் ஜெயிப்பேன். அந்த ஜெயம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நிச்சயத்தோடு கூட நீங்க இன்னைக்கு காலையில் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க 6000 வாக்குத்தத்தமும் நமக்கு தான். நம்ம எதெல்லாம் தியானிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தான். எதெல்லாம் நம்ம சொல்லணுமோ அதெல்லாம் நமக்கு தான். அதனால அந்த வாக்குத்தத்தத்தை ஈடுவானவங்களுக்கு எதை எதிர்பார்த்து ஒரு ஜெயத்தோடு கூட காத்துட்டு இருக்கீங்களா, அந்த ஜெயத்தை நீங்க கர்த்தர் கொடுத்தாங்க. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்த